ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். I greet every one of you in the name of our Lord Jesus Christ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, நாங்கள்தான் ஆதி சபை என்றும் we are the early church, people say. நாங்கள்தான் பேதுருனுடைய வழி வந்தவர்கள் என்றும் We were the followers of Peter. நாங்கள்தான் ஒரிஜினல் சபை என்றும் We are the original church. நம்முடைய ரோமன் கத்தோலிக்க சபையார் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். This is how our Roman Catholic Church brothers say. இன்றைக்கு Today, நாம் இந்த காரியங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். after searching through the scriptures, we are going to present to you these facts. உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார். Lord Jesus Christ truly came to Jerusalem. எருசலேமிலே அவர் போதித்து எருசலேமிலே அவர் ஜீவனை கொடுக்கிறார். He taught the scriptures in Jerusalem and he died in Jerusalem. எருசலேமிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு ஏறின பிறகு, After Lord Jesus Christ ascended into heaven, முதலாவதாக சபை ஆரம்பமானது என்பதை வேதத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். we can come to know the fact that the church was established after the assumption of Lord Jesus Christ in Jerusalem. ஆரம்பத்திலே In the beginning, முதலாவது சபையானது வீடுகள் தோறும் நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. in the beginning stage, churches were established or conducted in the houses in Jerusalem. அப்படிப்பட்ட அந்த சபையானது That kind of church, பிறகு என்ன ஆனது என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். we are going to see in detail what happened to those churches which were started in the houses in Jerusalem. எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை எப்படி மற்ற இடங்களுக்கும் பரவினது, How the church which was started in Jerusalem spread out to other regions. நம்முடைய ரோமன் கத்தோலிக்க சபையானது எப்பொழுது ஆரம்பமானது, How this Roman Catholic Church was started or it began. என்பதை இன்றைக்கு நாம் தெளிவாக வேதத்தின் வழியாக பார்க்க போகிறோம். Today we are going to see in detail by searching the scriptures. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Our beloved children of God, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தவர். Jesus Christ our Lord who came to Jerusalem, இந்த எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட சபையானது the church which was started in Jerusalem, எப்படி ரோமாபுரிக்கு போய் ரோமன் கத்தோலிக்கமாக மாறினது என்பதை குறித்து, how this church which was started in Jerusalem moved to Rome and how the church started to be called Roman Catholic Church. இன்றைக்கு இதை தெளிவாக நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Today we are going to search the scriptures and look into how the church became Roman Catholic Church. எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை படிப்படியாக மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கிறது. The church which was started in Jerusalem started spreading out to other regions. ஆரம்பத்திலே சபையானது உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிறது. In the beginning the church went through tribulations. அப்படி உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போகிற பொழுது ரோமாபுரியிலும் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. When the church went through the tribulation, the church was started also in Rome. அப்படி ரோமாபுரியிலேயும் சபை பரவுகிற காலத்திலே தான், So during those days in which the church was established in Rome, கிபி 64 in 64 AD, அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ரோமாபுரியிலே சிரச்சேதம் பண்ணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. the word of God says Apostle Paul and Apostle Peter were killed or became martyrs in Rome. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். Lord Jesus Christ looked to Jerusalem and shed tears.
உன்மீது ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று எருசலேமை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். Jesus prophesied about Jerusalem city that one stone will not be above another, it will be destroyed totally and completely. அப்படி அவர் சொன்ன தீர்க்க தரிசனமானது கிபி 70 நிறைவேறினதை பார்க்கிறோம். The prophecy which was uttered by Lord Jesus Christ became fulfilled in the year 70 AD. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில In that situation, எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டு எருசலேமே ஒரு இஸ்ரவேல் தேசமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வருகிறதை பார்க்கிறோம். Jerusalem city was completely destroyed and the nation Israel was totally destroyed. இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு மற்ற இடங்களிலும் சபைகள் பரவுவதை பார்க்கிறோம். The Jewish people they became scattered and they went to other regions, and there where they went they started new churches. ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு மேலாக சபை உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து போனது என்று வரலாறு சொல்லுகிறது. The history of Christianity says about 300 years the church went through tribulation and the church spread out to other regions. அப்படிப்பட்ட சூழ்நிலையில In such a situation, இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of God, கிபி 312வது வருஷத்துல in 312 AD ஒரு முக்கியமான சம்பவம் வரலாற்றிலே நடக்கிறதை பார்க்கிறோம். an important incident took place in the history of the world. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே சமஸ்த ரோம சாம்ராஜ்யம் ஒன்றாக இருக்கிறது. During the days of Lord Jesus Christ, the whole Roman Empire was as one nation. அதற்கு பின்பதாக After that, இந்த ரோம சாம்ராஜ்யம் மூன்றாக பிரிக்கப்பட்டது. the Roman Empire was divided into 3 countries. கிழக்கு ரோம சாம்ராஜ்யம், மத்திய ரோம சாம்ராஜ்யம், மேற்கு ரோம சாம்ராஜ்யம் என்று மூன்றாக பிரிக்கப்படுகிறது. It was divided into Eastern Roman Empire, Central Roman Empire and Western Roman Empire. மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாக இருந்தவன் பிரான்சை மையமாக வைத்து ஆண்ட கான்ஸ்டன்டைன் என்பவன். The one who came to power in the Western Roman Empire was the one who was ruling from France. His name was Constantine. மத்திய ரோம சாம்ராஜ்யம் இத்தாலியை மையமாக வைத்து ஆண்டவன் மெர்கன்சியஸ். Mercentius was the one who was ruling the Central Roman Empire. கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாக The king of the Eastern Roman Empire was Licinius. ஆக இப்படி 3 பேரும் அரசாளுகிற வேளையில, When these 3 kings were ruling the Eastern, Central and Western Roman Empire, மேற்கு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய கான்ஸ்டன்டைன் இத்தாலியின் மீது படையெடுத்து வருகிறான். the Western Roman Empire's king Constantine waged a war against Italy. இந்த இத்தாலியினுடைய ராஜாவாக இருக்கிற மெர்கன்சியஸை யுத்தம் செய்கிற போது, So Constantine waged a war against Mercentius who was ruling Italy. யுத்தமானது இத்தாலியினுடைய மேற்கு பகுதியிலே மில்வியன் பிரிட்ஜ் என்ற ஒரு இடத்திலே இந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. The war between these 2 kings took place in the western side of Italy, and the name of the place is மில்வியன் பிரிட்ஜ். Milvian Bridge. எனக்கு அருமையானவர்களே, Beloved children of God, கிபி 312 இந்த யுத்தத்திலே திடீரென்று ஒரு நாள் மத்தியான வேளையில வானத்திலே ஒரு சிலுவை அடையாளத்தை அவன் பார்க்கிறான். in the year 312 AD, all on a sudden in the mid-year, the king saw the cross in the sky. அந்த சிலுவை அடையாளத்தின் முன்பதாக இதன் மூலமாக நீ ஜெயம் பெறுவாய் என்ற ஒரு வாசகம் வருகிறது. And there was a sentence written close to this cross that you will win the war against your enemy through the cross. அதை பார்த்தவுடனே அதே மில்வியன் பிரிட்ஜில்
இந்த மெர்கன்சியஸை அவன் மேற்கொள்வதை பார்க்கிறோம். In the same place in Mercentius, overtook or was defeated by Constantine. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, இந்த கிபி 312 மெர்கன்சியஸை அவன் மேற்கொண்டவுடன் Constantine defeated Mercentius in 312 AD. இந்த இத்தாலியிலே, In Italy, இந்த சிலுவை அடையாளத்தின் மூலமாக அவன் ஜெயம் பெற்றதனால, through the symbol of the cross, Constantine had victory. இந்த சிலுவை அடையாளம் யாருடையது என்ற கேள்வியை வைக்கிறான். Then he came to understand why this cross symbol appeared to him. ஏனென்றால் சமஸ்த ஐரோப்பா தேசமும் பாபிலோனுடைய தேவதை வழிபாட்டிலே இருந்தவர்கள். The whole Roman Empire was under the tradition of worshipping the Babylonian god or idols. இந்த கான்ஸ்டன்டைனும் இந்த சிலுவை அடையாளத்தை பற்றி அவன் அறியாதிருந்தான். Constantine did not know anything about the cross. இந்த சிலுவை அடையாளம் கிறிஸ்தவர்களுடையது என்று கேள்விப்பட்டவுடனே, then he came to know that this symbol of cross belongs to Christians. நானும் கிறிஸ்தவன் என்று முதலாக தன்னையே அவன் பறைசாற்றுகிறான். That was the day he confessed that he too became a Christian. அதன் பிறகு after that, கிபி 313 in 313 AD, அதே இத்தாலியில மிலன் என்ற இடத்துல, in Italy, in Milan city, கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய லிசினியஸை அவன் அழைக்கிறான். Constantine invited Licinius, who was the emperor of the Eastern Roman Empire. அந்த மிலன் என்ற இடத்துல இருவருக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. Constantine and this Licinius made an agreement between them. அந்த உடன்படிக்கையின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு எந்த உபத்திரவும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருவர் மூலமாக எல்லா கிறிஸ்தவ இடங்களில் உள்ள கவர்னர்களுக்கு கடிதமானது அனுப்பப்படுகிறது. So after the agreement between Licinius and Constantine, there was a letter declaring that they should not give trouble to the Christians, or they should not be harassed. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, அதன் பிறகுதான் after which இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறான். Constantine established a religion. அந்த மதத்தை ரோமாபுரியிலே மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டதனால, since that religion was established in the city of Rome, அந்த ரோமாபுரியிலே ஆரம்பிக்கப்பட்ட மதத்துக்கு அவன் கொடுத்த பெயர்தான் கேத்தலிக். the name which he gave to the Christians was Catholic. இந்த கேத்தலிக் என்றால் யுனிவர்சல், எல்லாருக்கும் பொதுவான மதம் என்ற அர்த்தத்திலே அவன் ஆரம்பிக்கிறான். Catholic means universal. It is, the religion is common to everyone. That's the meaning of it. With that meaning, he started this religion, Catholicism. அவன் ஆரம்பித்த அந்த கேத்தலிக் ரிலிஜன் தான் பிறகு ரோமாபுரியை மையமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டதனால ரோமன் கத்தோலிக்கமாக மாறுகிறது. This Catholic religion became Roman Catholic religion because it was established first of all in Rome. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த வேளையில at this time ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். I would like to place before you an important truth. கிபி 324வது வருஷத்துல, in 324 AD, கிழக்கு ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய லிசினியஸ் என்பவன், Licinius, who was the emperor of the Eastern Roman Empire, இந்த உடன்படிக்கை மீறி அநேக ஆயர்களை கைது செய்து கொலை செய்ய அவன் எத்தனித்திருக்கும் பொழுது, this king wanted to kill all those Christians, bishops. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் At that juncture, நம்முடைய ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிற
கான்ஸ்டன்டைன் லிசீனியஸை படையெடுத்து சமஸ்த ரோம சாம்ராஜ்யத்தையும் வென்று அதற்கு ராஜாவாக மாறுகிறான். Constantine waged a war against Licinius and defeated him, and he became the emperor of the whole Roman Empire. ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, Dear children of God, இந்த 324 சமஸ்த ரோம சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக கான்ஸ்டன்டைன் மாறுகிற பொழுது, when Constantine became the emperor of the Roman Empire in 324 AD, அதற்கு தொடர்ச்சியாக after that, 325வது வருஷத்திலே in the year 325 AD, துருக்கியிலே நைசையா என்ற ஒரு இடத்திலே, in Turkey, in Nicene city, ஒரு முதல் கவுன்சிலை ஆயர்கள் ஏறத்தாழ 318 ஆயர்களை வைத்து ஒரு கவுன்சில் கூட்டப்பட்டது. about 318 bishops came together and they formed a council, இதற்கு கான்ஸ்டன்டைன் தான் தலைமை தாங்குகிறான். and which was led by Constantine, and Constantine was the leader of that council. இதுதான் திருச்சபையிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் கவுன்சிலாக இருக்கிறது. This was the first council which was established in the church. அதற்கு கான்ஸ்டன்டைன் ராஜா தான் தலைமை தாங்குகிறான். For that, King Constantine was the one who led, and he was the president of that. ஆனாலும் இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா அந்த நாள் வரை அவன் ஞானஸ்நானம் பெறாத ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான். Even during that time, Constantine was not the one who did not take baptism. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த சூழ்நிலையில, in this situation, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved children of God, ஏறத்தாழ ஒரு 400 வருடங்களாக for about 400 years, திருச்சபையிலே in the church, ஆயர்கள் பிஷப்ஸ் என்ற ஒரு காரியம் மாத்திரம் இருந்து வருது. there were only bishops in the church. அப்படிப்பட்ட இந்த பிஷப்ஸ், அதாவது ஆயர்கள் என்ற ஒரு நிலையானது, This kind of bishops, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபைக்கு கண்காணி என்ற ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. in the scriptures we find the term overseer, looking after the church, and they were called bishops. இது நாளடைவில் ஒரு பிஷப்பாக, ஆயராக, பட்டமாக இது உருவெடுக்கிறதை பார்க்கிறோம். So those who were looking after the church, the overseers, they were called bishops later on. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த ஆயர்கள் என்ற பதவியானது, though the bishops, the title bishop, எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிற பொழுது, started spreading out in different regions. ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள அந்த சபைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆயர்கள் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். So shepherds were there in each and every church. Bishop of Constantinople, Bishop of Smyrna, Bishop of Rome, and they were called like this: Bishop of Rome, Bishop of Constantinople. இப்படி இந்த ஆயர்களுக்குள்ளாக 400க்கு பிறகு ஒரு பிரச்சனை உருவானது. So after 400 years of the church, there came a problem, and the people, those who were managing the churches, looking after the churches, were called bishops. அப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகி யார் இந்த ஆயர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடனே, when who was the leader of the church, when there came a question that who would lead the church, who is the shepherd of the church, இந்த ரோமாபுரியில் இருக்கிற தலைமை குரு, அதாவது பிஷப், the bishop who was the leader, who was in Rome, தன்னையே முடிசூட்டுகிறார். தான் எல்லா ஆயர்களுக்கும் தலைவர் என்று தன்னையே முடிசூட்டுகிறதை பார்க்கிறோம். So the bishop who was in Rome crowned himself as the head bishop of all the churches. அப்பொழுதுதான் அவர் அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த பெயர் தான் போப்.
So he gave himself a title for the leadership of all the churches, and that title is known as Pope. ஆகவே ஏறத்தாழ 400லிருந்து 450க்குள்ளாகத்தான் இந்த போப் என்ற பட்டமானது திருச்சபையில் புகுத்தப்பட்டது. So this title Pope was came into the church during 400 years and 450 years எனக்கு of the அருமையானவர்களே, church. Beloved people, இந்த நாளிலே during these days, ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். I would like to place before you an important fact. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, ஏறத்தாழ ஒரு 400 வருடங்களாக for about 400 years திருச்சபையிலே in the church, ஆயர்கள் பிஷப்ஸ் என்ற ஒரு காரியம் மாத்திரம் இருந்து வருது. there were only bishops in the church. அப்படிப்பட்ட இந்த பிஷப்ஸ், அதாவது ஆயர்கள் என்ற ஒரு நிலையானது This kind of bishops, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபைக்கு கண்காணி என்ற ஒரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டதை வேதம் சொல்லுகிறது. in the scriptures we find the term overseer, looking after the church, and they were called bishops. இது நாளடைவில் ஒரு பிஷப்பாக, ஆயராக, பட்டமாக இது உருவெடுக்கிறதை பார்க்கிறோம். So those who were looking after the church, the overseers, they were called bishops later on. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த ஆயர்கள் என்ற பதவியானது though the bishops, the title bishop, எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பிக்கிற பொழுது started spreading out in different regions. ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள அந்த சபைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆயர்கள் என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். So shepherds were there in each and every church. Bishop of Constantinople, Bishop of Smyrna, Bishop of Rome, and they were called like this: Bishop of Rome, Bishop of Constantinople. இப்படி இந்த ஆயர்களுக்குள்ளாக 400க்கு பிறகு ஒரு பிரச்சனை உருவானது. So after 400 years of the church, there came a problem, and the people, those who were managing the churches, looking after the churches, were called bishops. அப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகி யார் இந்த ஆயர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடனே, when who was the leader of the church, when there came a question that who would lead the church, who is the shepherd of the church, இந்த ரோமாபுரியில் இருக்கிற தலைமை குரு, அதாவது பிஷப், the bishop who was the leader, who was in Rome, தன்னையே முடிசூட்டுகிறார். தான் எல்லா ஆயர்களுக்கும் தலைவர் என்று தன்னையே முடிசூட்டுகிறதை பார்க்கிறோம். So the bishop who was in Rome crowned himself as the head bishop of all the churches. அப்பொழுதுதான் அவர் அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த பெயர்தான் போப். So he gave himself a title for the leadership of all the churches, and that title is known as Pope. ஆகவே ஏறத்தாழ 400லிருந்து 450க்குள்ளாகத்தான் இந்த போப் என்ற பட்டமானது திருச்சபையில் புகுத்தப்பட்டது. So this title Pope was came into the church during 400 years and 450 years of the church. Beloved people, இந்த நாளிலே during these days, ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். I would like to place before you an important fact. இந்த உலகம் முழுவதற்கும் பாபிலோன் தான் சிலை வழிபாட்டினுடைய அடித்தளமாக இருப்பதை பார்க்கிறோம். For the whole world, Babylon was the foundation of the worship of idols. இந்த சிலை வழிபாட்டுக்கு பாபிலோன் அடித்தளமாக இருந்ததனால தான் வேதம் அந்த பாபிலோனை குறித்து சொல்லுகிற பொழுது பாபிலோன் என்ற வேசி என்று குறிப்பிடுகிறது. Since Babylon was the foundation of the worship of idols, the scriptures tells about Babylon and mentions it as harlot. ஓகே, இந்த பாபிலோன் என்ற வேசி, this Babylon which is called a harlot in the scriptures,
ஏன் அதை வேசி என்று சொல்லுகிறார் என்றால் இந்த சிலை வழிபாட்டினுடைய அடித்தளமே பாபிலோன் தான் என்று பார்க்கிறோம். Why the scriptures or God calls Babylon as harlot? Because Babylon was the foundation of the idol worship. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது உங்கள் மத்தியில் வைக்கிறேன். I place before you very important fact. Please listen. இந்த பாபிலோனிய தலைமை பூசாரிக்கு உள்ள பட்டம்தான் போன்டிஃப் என்ற ஒரு பெரிய பட்டம். The chief priest of the Babylon temple was known as Pontiff, and the title of the chief priest of the Babylon temple was called Pontiff. ஓகே, இந்த போன்டிஃப் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் தேவனுடைய பிரதிநிதி என்பதுதான் அர்த்தம். So what is the meaning of Pontiff? Pontiff means the representative of God. இன்றைக்கு Today, இங்கே காஞ்சி சங்கராச்சாரியரை கூட போன்டிஃப் என்று அழைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. we do see Kanji Sankaracharya is called as Pontiff. இந்த போன்டிஃப் என்றால் கடவுளுடைய பிரதிநிதி என்று அர்த்தம். So the meaning of Pontiff is the representative of God. இந்த பதவிதான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பதவியாக இருக்கிறது. This is the greatest title in the whole world. அந்த பதவியை முதல் நூற்றாண்டிலேயே அந்த பாபிலோன் தலைமை பூசாரி சாகிற பொழுது ரோம ராஜாக்களுக்கு தாரை வார்த்துவிட்டு அவன் மரிப்பதை பார்க்கிறோம். In the first century, this Pontiff, the chief priest of the Babylonian temple, before his death handed over this title Pontiff to the king of Rome. ஆக இந்த பதவி ரோம ராஜாக்களுக்கு வந்தவுடனே, so after this title Pontiff came to the kings of Rome, கான்ஸ்டன்டைன் ராஜா ரோமாபுரியை பிடிக்கிற பொழுது அவனுக்கு இந்த பதவியானது வந்து விடுகிறது. when Constantine captured the Rome city, the title Pontiff was transferred to this king Constantine. ஆக இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா, the king Constantine, அவன் மரிக்கிற பொழுது before he died, சகல அதிகாரங்களையும் அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களையும், he gave all the powers of the government திருச்சபையின் அதிகாரத்தையும் and the powers of the church அந்த ரோமாபுரியிலுக்கு தலைமை குரு அதாவது பிஷப் கையிலே அவன் ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். The king Constantine handed over all the powers of the government as well as the church to the bishop of who was in Rome. அந்த பிஷப் அதாவது தலைமை குரு, so the chief priest of the Rome city, இந்த போன்டிஃப் என்ற பதவியும் உடையவராக மாறுகிறார். he took the title Pontiff with him. ஆனால் 450 போல 400க்கு பிறகு இந்த போன்டிஃப் என்ற பதவிக்கு பதிலாக போப் என்று தன்னையே முடிசூட்டுவதையும் பார்க்கிறோம். After 400 years, during the 400 years, this Pontiff took the title and he declared himself as the Pope. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, இன்றைக்கும் கூட even today, போப் எதிலாவது சைன் பண்ணால், when Pope signs in any letter, அவர் போப் என்று சைன் பண்ண மாட்டார். he doesn't sign as Pope, அவர் ரோமன் போன்டிஃப் என்று தான் சைன் பண்ணுவார். but he signs as Roman Pontiff. இந்த ரோமன் போன்டிஃப் என்பது தேவனுடைய பிரதிநிதி என்பதுதான் அர்த்தம். The Roman Pontiff means he is the representative of God. இந்த போன்டிஃப் என்பது லத்தீன் மொழியிலே விகாரிஸ் ஃபீலே தெய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Latin, this title Pontiff is written as Vicari Filii Dei. ஆக இந்த விகாரிஸ் ஃபீலே தெய் என்றால், விக்கர் என்றால் பிரதிநிதி என்ற அர்த்தம், தெய் என்றால் தேயுஸ் காட், ஆக தேவனது பிரதிநிதி என்ற அர்த்தம். Vicar means பிரதிநிதி, the representative, and Dei means God, and when you call it together, it is known as the representative of God. எனக்கு அருமையானவர்களே, Beloved children of God, இது பாபிலோனிய தலைமை பூசாரிக்கு இருந்து வந்த அந்த பதவிதான்.
The title which was with the chief priest of Babylonian city, அது இப்பொழுது ரோமாபுரியில் இருக்கிற போப்புக்கு மாற்றப்பட்டு this was transferred to the pope who was in Rome. அந்த போப்பனுடைய தொப்பியிலே இப்பொழுதும் இந்த போன்டிஃப், அதாவது விகாரிஸ் ஃபீலே தெய் என்ற வார்த்தை தான் பொறிக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். You can even see today in the hat of Pope this title Vicari de File is mentioned or inscribed. எனக்கு அருமையானவர்களே, Beloved children of இந்த God, விகாரிஸ் ஃபீலே தெய் என்ற வார்த்தை Vicaris File de, this word, this நியூமராலஜி படி according to numerology, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கிறது. in the Roman letters for each letter you have a number. இந்த விகாரிஸ் ஃபீலே தெய் என்ற வார்த்தையை போட்டுவிட்டு When you take this title Vicari File de, நம்பரை நீங்கள் கூட்டி பார்த்தால் சரியாக 666 என்ற எண் வருவதை நாம் காண முடியும். if you take out these letters and assign numbers according to the Roman numbers, you will derive 6, 6 and 6. எனக்கு அருமையானவர்களே, Beloved children of இப்பொழுது God, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். I want to place before you another important fact. இந்த ரோமன் கத்தோலிக்கத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say about Roman Catholicism? ஏறத்தாழ 4வது நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரோமன் கத்தோலிக்க சபை Almost in the 4th century, the Roman Catholic Church was founded. முதல் நூற்றாண்டிலே எழுதப்பட்டுள்ள இந்த வேதத்திலே அதை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்பதை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். I would like to mention to you about the Roman Catholic Church and the church which was started in the 1st century. இந்த ரோமன் கத்தோலிக்க சபையானது, This Roman Catholic Church, இதை குறித்து ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், if you look into the scripture, what does the Lord God has written about or said about the Roman Catholic Church? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4, 5, 7, 9 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, If you turn to the book of Revelations 17th chapter 4, 5, 6, அதை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். all these verses I would like to read to you. 4வது வசனத்திலே In the 4th verse we find, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருக்கிறாள் என்று பார்க்கிறோம். we see the woman was arrayed in purple and scarlet and adorned with gold and precious stones and pearls. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, mystery, Babylon the great, the mother of harlots and of the abominations of the earth. This is what is written about the Rome. அவள் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, When we see what is written on her forehead, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கிற பொழுது அந்த இலக்கம் 666 என்று எழுதப்பட்டிருக்கிறது. when we look into the scriptures once again, the Revelation, book of Revelation 13th chapter, the very last verse, we find the number, and his number is 666. அந்த நம்பரானது அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். We see the very number 666 is written in the forehead of that harlot in 17th chapter 5th verse. இதை நீங்கள் தான் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். Now you should look into the fact and understand the truth behind it. 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, In the book of Revelation 17th chapter 6th verse, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தின் மீது வெறி கொண்டிருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். now we read
I saw the women drunk with the blood of the saints and with the blood of the martyrs of Jesus. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இந்த வசனம் எப்பொழுது திருச்சபையிலே நிறைவேறியது என்று பார்க்கிற பொழுது, when this verse became fulfilled, ஏறத்தாழ 13வது நூற்றாண்டிலிருந்து 15வது நூற்றாண்டு வரை, almost from 13th century to 15th century, திருச்சபையிலே ஏறத்தாழ 50 மில்லியன் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையின் மூலமாக கொலை செய்யப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. The history tells us that about 50 million Christians were massacred and killed by those Catholic bishops. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, இந்த 13லிருந்து 14வது நூற்றாண்டு வரை 15வது நூற்றாண்டு வரை நீங்கள் பார்க்கிற பொழுது, when you look into the history between 13th century and 15th century, இந்த வேதத்தை வாசித்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். those who read the scriptures were massacred. இந்த வேதத்தை பிரிண்ட் பண்ணினவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். Those who printed the scriptures were killed. இந்த வேதத்தை கையில் எடுத்து வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்துக்காக கத்தோலிக்க திருச்சபையை விட்டு வெளியிலே வந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். And those who wanted to stand for the scriptures and came out of the Catholic faith, they were killed mercilessly. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், If you look into the history of Christianity, இவை எல்லாமே போப்பினுடைய அதிகாரத்தின் மேல் ஆயர்கள் குருக்கள் மூலமாக செய்யப்பட்ட கொலைகள். all these massacres were ordered by the Pope and was fulfilled through the bishops of those regions. இந்த கொலைக்கு பயந்து இந்த ஐரோப்பாவை விட்டு போய் ஆரம்பித்த ஒரு நாடுதான் அமெரிக்க தேசம் என்பதை நாம் வரலாற்றிலே புரிந்து கொள்ள முடியும். Through the history we can understand that American nation was born through the people who escaped the terror of these bishops, and they went to America and formed this nation. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, அதே 17ஆம் அதிகாரத்திலே in the same chapter, 17th chapter of the book of Revelation, 9வது வசனத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you read 9th verse, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள் என்று பார்க்கிறோம். here is the mind which has wisdom. It says the 7 heads are 7 mountains on which the woman sits. அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள் என்றால், the mountain on which this women sits. இந்த உலகத்திலேயே 7 மலை மேலே வீற்றிருக்கிற ஒரே ஒருவர், அது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய போப்பு தான் அங்கே இருக்கிறார். The one who is sitting on the top of the mountain of 7 hills is none other than Pope. எனக்கு அருமையானவர்களே, Beloved people, எத்தனையோ நூற்றாண்டு கழித்து உருவாக்கப்பட்ட இந்த வத்திக்கான் நகரத்தை குறித்து, this Vatican city which was formed after many centuries, முதல் நூற்றாண்டிலேயே வேதத்தில் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். God has written about this particular city, the Vatican city. He has written it about that city in the Revelation. அது மாத்திரமல்ல, Not only that, இப்பொழுது இதைவிட முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க போகிறேன். more important fact I am going to place before you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில அவரை கொலை செய்தது அவருடைய ஜனத்தையும் குருக்களையும் வைத்துத்தான். Lord Jesus Christ himself was killed by those priests and those Jewish people. அதே போல The same manner, கடைசி அவருடைய இறுதி வருகையிலேயும் அவரை எதிர்கொண்டு அவரை எதிர்த்து நிற்க போகிற அந்த அர்மகதன் யுத்தமும் வேறு யாரும் அல்ல, கிறிஸ்தவர்கள் மூலமாகத்தான் நடக்க போகிறது. this opposition, when Jesus Christ comes again, there will be a war between the host of Lord Jesus Christ and the people of the world, which will take place in Armageddon, where these kind of Christians will wage a war against Christ.
ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved people of God, இதை சற்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். we have to think about these facts. இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது? How are these things going to happen? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில In the first coming of Lord Jesus Christ, எப்படி அவருடைய ஜனத்தையும் அவருடைய குருக்களையும் வைத்து அவரை கொலை செய்தானோ, how Satan killed through the priests of his own people, கடைசி யுத்தத்திலும் கூட in the last battle also, அவருடைய ஜனத்தையும் அவருடைய குருக்களை வைத்துத்தான் அதை மேற்கொள்ள போகிறான். Satan is going to wage war against Jesus Christ with the people, with the priests of his own nation. கடந்த 2013 மார்ச் மாதம், In the month of March in 2013, நம்முடைய பழைய போப்பானவர் 16வது பெனடிக்ட் ரிசைன் பண்ணது இந்த உலகம் அறிந்த ஒரு காரியம். the whole world knows why the 16th Pope Benedict resigned. ஏன் அவர் ரிசைன் பண்ணினார் என்பது அநேகருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. For many of you, it is like a mystery why this Pope Benedict resigned. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, 16வது பெனடிக்ட் போப்பானவர் ஏன் ரிசைன் பண்ணினார் என்பதை குறித்து we should know about why the 16th Pope Benedict resigned. ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். Perhaps you may not know it. இப்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். I want to place before you a very important fact. ஏன் அவர் ரிசைன் பண்ணினார் என்பதற்கு ரோமன் கத்தோலிக்க சபை சொன்னது அவருக்கு வயதாகிவிட்டது, உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு காரியத்தை சொன்னது. The Roman Catholic Church declared about Pope Benedict that he was sick, he was old, and that is why he resigned. ஆனால் இத்தாலியினுடைய பத்திரிகை ஏன் அவர் ரிசைன் பண்ணினார் என்று சொல்லி ஒரு 4 காரியங்கள் முன்னால் வைக்கப்பட்டது. But the newspaper published in Italy placed before us 4 important facts about his resignation. முதலாவது, அவர் எழுதிய புஸ்தகமாகிய தி ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்ற புஸ்தகத்திலே அவர் வேதத்தை குறித்து அதிக அக்கறையுள்ளவராக எழுதினது மாத்திரமல்ல, அந்த வேதத்திலே அநேக காரியங்கள், சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு வேதத்து புறம்பாக கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது என்று அதிலே எழுதியிருக்கிறார். The book which Pope Benedict wrote, the Jesus of Nazareth, he has placed before us in that book so many things about the scriptures in detail. Not only that, the things which were taught by Jesus which are against the doctrines of the Roman Catholic Church. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், Second reason is, திருச்சபையானது ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் திருமணத்தை அங்கீகரித்து திருச்சபையிலேயே அநேக இடங்களில் செய்து வைக்க ஆரம்பித்தார்கள். the Roman Catholic Church started proclaiming that you can get married, a man can marry a man, a woman can marry a woman, and they started solemnizing these kind of marriages. ஆக இந்த கேம் மேரேஜை நம்முடைய பழைய போப்பானவர் 16வது பெனடிக்ட் இது வேதத்தின்படியும் தவறு, இது மொராலிட்டியின்படியும் தவறு என்பதை பகிரங்கமாக அவர் சுட்டி காண்பிக்கிறார். Pope Benedict was against the marriage between man and man and women and women, the gay marriages. He was condemning it, and he said it is against the biblical truths, and it was against the morality. That was what he was preaching about. He was against this preaching or the doctrines which were infused into Roman Catholic faith. இதுதான் சோதம் குமாராவிலே நடந்த பாவம் என்பதையும் வேதம் தெளிவாக சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். We can see in the scripture this kind of immorality was persisting in the cities Sodom and Gomorrah, which were destroyed by fire. இந்த காரியத்தை 16வது பெனடிக்ட் எதிர்த்தவுடனே திருச்சபையானது அவருக்கு எதிராக மாற ஆரம்பிக்கிறது. When Pope Benedict started preaching against these gay marriages,
The Roman Catholic Church started against this Pope Benedict. மூன்றாவதாக, Thirdly, குருக்களுடைய பாலியல் பிரச்சனையானது மிகவும் அதிகமாக ஆரம்பித்தது. immorality of the priests started increasing very much alarmingly. ஏறத்தாழ அவர் ரிசைன் பண்ணும் பொழுது கோர்ட்டில் நிலுவையில் இருந்தது மாத்திரம் more than 70,000 cases. There were about 70,000 cases on the immorality of the priests when Pope Benedict resigned. இதையும் அவர் கண்டம் பண்ணி, ஏற்கனவே பழைய முறையில 12ஆம் நூற்றாண்டு வரை போப்பு முதல் அனைவருமே திருமணம் ஆனவர்கள், ஆக பழைய முறையை ஏன் பின்பற்றக்கூடாது என்ற ஒரு கேள்வியை திருச்சபையில் அவர் முன்வைக்கிறார். So condemning this kind of immorality of the priests, Pope Benedict put forward the fact which was existing before the 12th century. The priests and the popes were getting married. They were married. So why not we come into that kind of system? That is what Pope Benedict proposed. இந்த காரியமானது திருச்சபையினுடைய ஆட்சியாளர்களுக்கு அது எதிர்ப்பை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். So this kind of suggestions made out openly by Pope Benedict was strongly condemned by those governing bishops. நான்காவதாக ஒரு முக்கியமான காரியம், And the fourth reason for the resignation of Pope Benedict is 12வது நூற்றாண்டிலே வாழ்ந்த நாஸ்ட்ரடாமுஸ் என்ற யூதர், there is a Jew who was living in the 12th century whose name was Nostradamus. ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார். He has written a book, a prophetic book. அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த திருச்சபையை குறித்தும் இனி 111 போப்புகள் வருவார்கள், அதிலே 111வது போப் ரிசைன் பண்ணுவார் என்று 12வது நூற்றாண்டிலேயே எழுதி வைத்திருக்கிறார். Nostradamus has written in his book that there would be totally 111. அத 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இனி, so after 12th century there will be about 111 bishops, and the one who comes, the last bishop, pope, will resign. That's what he has written. ஆக 111வது போப், இது 16வது பெனடிக்ட், அவர் ரிசைன் பண்ணுவார். ஆக இவரோடு போப்புடைய சகாப்தம் முடிகிறது. So he has written in his book that the 16th pope will resign, after which there will be no more pope. எனக்கருமையானவர்களே, Beloved people, அப்படியானால் if that is so, 2013 மார்ச்சில் அவர் ரிசைன் பண்ணி வெளியே போகிற பொழுது, when Pope Benedict resigned and came out of the Roman Catholic Church in 2013, போப்புனுடைய சகாப்தம் முடிந்தது என்றால் எப்படி போப் பிரான்சிஸ் போப்பாக வர முடியும்? when the chapter of the popes will be over, when it is written like that, how can Pope Francis will become a pope or will be a pope? நான் அன்றைக்கு அநேக இடங்களில் ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். On that day I shared with these kind of facts before many people. இனி போப்புகள் வருவார்கள், Hereafter popes will come, ஆனால் அவர்கள் ஆன்டி பிப்ளிக்கல் ஸ்டாண்ட் எடுப்பார்கள். but they will take the anti-biblical stand. அது என்ன என்று பார்க்கிற பொழுது, When you look into those anti-biblical stand, நம்முடைய போப் பிரான்சிஸ் மூலமாக ஏறத்தாழ ஒரு 5 காரியங்கள் இதுவரை வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். the anti-biblical stand taken by the present Pope Francis, we can see 5 things which are against the Bible. முதலாவதாக இந்த கே மேரேஜ், ஆணுக்கான் பெண்ணுக்கு பெண் திருமணத்துக்கு அவர் கொடுத்த அங்கீகாரம். First of all, Pope Francis gave the authority to solemnize the wedding between male and female. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஆணோடு ஆண் அவலட்சணம் என்று சொல்லுகிற பொழுது இதற்கு திருச்சபையானது எப்படி அங்கீகாரம் கொடுக்க முடியும்? When Apostle Paul says
if a man joins with a man and a women with the women, it is something abominable, and he says it's an abomination. That's what Paul says. ஆனால் And how can you solemnize a wedding between male and female? இரண்டாவதாக Secondly, நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் Pope Francis, அபார்ஷனுக்கு அவர் அங்கீகாரம் கொடுத்து விட்டார். he gave permission for abortion. இதுவரை திருச்சபையில் அபார்ஷன் கூடாது என்று சொன்னது, இப்பொழுது அபார்ஷனுக்கும் அவர் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். Till now, the Roman Catholic Church was against abortion, but now he has given permission to abort the child. மூன்றாவதாக, Thirdly, 2 வருஷங்களுக்கு முன்பதாக about 2 years back, கார்டினல் ஜார்ஜியோ சால்வடார் என்பவர், Cardinal George Salvador, he was the spokesman for the Catholic bishop. he was the spokesperson for the Catholic bishop, Pope. இந்த ஜார்ஜியோ சால்வடார் ஒரு காரியத்தை முன்வைத்தார். Giorgio Salvador placed before some things. இயேசு கிறிஸ்து வருவார், மீண்டும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says Jesus will come back, he will come again. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையானது 1961 வரை அவர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தது. Now he says the Roman Catholic Church expected that Jesus would come again till the year 1961. ஆனால் அவர் இதுவரை வரவில்லை. But till today he has not come. ஆக அவர் வரவில்லை என்றால் இனி அவர் வரமாட்டார். Because he has not come, he will never come. உடனே உலகத்தில் உள்ள அநேகர் அவரிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். And people asked many questions to this representative of Pope. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே அவர் மீண்டும் வருவார் என்று, நானே வருவேன் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறாரே. And the people mentioned in John's Gospel 14th chapter, Jesus himself has said that he would come again. உடனே அவர் அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது, ஆம் அவர் வருவார் என்பது அவர் சொன்னது உண்மைதான், ஆனாலும் அதற்கு முந்தின அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் திருவிருந்திலே அவர் ஒயினை ஓவராக எடுத்ததுனால போதையிலே இப்படி சொல்லிவிட்டார். And this man asked, they answered for the question that he will never come, and in the 14th chapter Jesus himself has declared that he would come. And he said in the 13th chapter, when Lord Jesus took communion, he took wine, too much of wine, and he was intoxicated. So in that sense he would have declared it that he would come again. So அவர் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்க முடியும். now in the scriptures Jesus has declared that he would come again. He was probably drinking wine while he made the comments. So this representative of Pope says that he was drinking wine while he made this comment. We all make promises while we are drunk. நாம் குடித்திருக்கும் பொழுது நாமும் கூட சத்தியம் பண்ணுகிறோம். Jesus was no different. இயேசுவும் வித்தியாசமானவர், வேறுபட்டவர் அல்ல, நம்மைப் போலத்தான். ஆக இயேசு ஒயினை ஓவராக குடித்ததுனால அவர் புலம்பி விட்டார், அதனால அவர் வரமாட்டார் என்ற செய்தியை பதிவு செய்ததை இந்த உலகமே அறிந்ததை பார்க்கிறோம். Now the whole world knows that the representative of Rome declared that Jesus Christ took wine too much, and because of the effect of the drink he uttered something which he cannot keep. நான்காவதாக, Fourthly, இஸ்லாம் நாடுகளுக்கு சென்றவர், when Pope Francis visited the Islamic countries, nations, இஸ்லாம் தான் உண்மையான மதம் என்று சொல்லி ஒரு பெரிய பிரகடனத்தை உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். we all knew that he declared Islam is the true religion.
ஐந்தாவதாக Fifthly, அமெரிக்காவிலே in America, ஒபாமா தலைமையிலே உலகத்தில் உள்ள எல்லா ரிலிஜியஸ் லீடர்ஸும் கூட்டப்பட்டார்கள். under the leadership of American President Obama, all the religious leaders assembled. அந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் எல்லாரும் கூட்டப்பட்ட அந்த கூட்டத்திலே நம்முடைய போப்பானவர் நாம் எல்லாரும் ஒன்று என்று அறிக்கையிடுகிறார். Pope Francis declared in the midst of all the religious leaders that they are all one, we are all one. அந்த அறிக்கைக்கு பிறகு எல்லா ரிலிஜியஸ் லீடர்ஸும் தங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடித்து இந்த அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரையை காண்பிப்பதை நீங்கள் இன்றைக்கும் நெட்ல போய் பார்க்க முடியும். Even today, when you look into the net, you can see how all these religious leaders took hands and lifted up their hands and declaring that we are all one, saying that it is declaring that this is a symbol of Antichrist. You can very well understand. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த அந்த கிறிஸ்துவின் முத்திரையை நம்முடைய போப்பானவரும் உயர்த்தி பிடிப்பதை நாம் பார்க்க முடிந்தது. you can very well see that Pope Francis lifted up the symbol of Antichrist with all the religious leaders of the nations. இந்த ரோமாபுரியில் இருந்துதான் இந்த அந்த கிறிஸ்து வருவார் என்று அநேகரால இப்பொழுது சொல்லப்படுகிறது. Nowadays, people tell that Antichrist will come out of Rome. இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது When we look into all these things happening around us, அந்த கிறிஸ்து வரும்பொழுது நான் தான் கிறிஸ்து என்று பறைசாற்ற போகிறார். when Antichrist comes, he will declare himself that he is Christ. இந்த உலகத்திலே நான் தான் கிறிஸ்து வந்துவிட்டேன் என்று யார் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள்? The whole world will accept when Antichrist has come that I am Christ. Who will believe when somebody tells that he is Christ? Who will believe? Who should say that so that the people can believe? உண்மையிலேயே போப்பானவர் ஆண்டவருக்கு பிரதிநிதியாக இருக்கிறபடியினால, போப் ஆண்டவர் பதிலாக அரசாள்கிறவராக இருக்கிறபடியினால, போப் நான் தான் கிறிஸ்து வந்துவிட்டேன் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் அவர் பின்னாலே போகிறார்கள். When a Pope declares himself as since he is the representative of God, he will declare that I am Christ. When he declares that he is Christ, the whole world will believe. The Christians will believe that Christ has come. ஆக இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் நிச்சயமாக அவர் பின்னாலே போகிறார்கள். So the Roman Catholics are going to follow this Pope who has come as Antichrist. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள புராட்டஸ்டன்ட்ஸும் ஏறத்தாழ அவர்களோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Nowadays we can see even most of the Protestants joining with the Pope in this kind of doctrines. இந்த புராட்டஸ்டன்ட்ஸ் அமைப்புகளுக்கு எல்லாம் ஒரு பிஷப் இங்கிலாந்திலே இருக்கிறார். There is a bishop who is the leader of all these Protestant churches. அவரிடத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். People kept a question before him. உலகத்திலே ரோமன் கத்தோலிக்க சபைக்கு ஒரு லீடர் இருக்கிறார், ஆனால் உங்களுக்கு யார் லீடர் என்று கேட்கிற பொழுது, in the world for the Roman Catholics there is a leader, and for Protestant who is the leader? That was a question placed before him. அந்த பிஷப் சொல்லுகிறார், எங்களுக்கும் போப்பு தான் லீடர், நாங்களும் அவரோடு ஏறத்தாழ நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொல்வதை பார்க்கிறோம். That bishop declares that we are also with the Pope and we have also almost joined in almost everything. ஆக ரோமன் கத்தோலிக்கர்களோடு நிச்சயமாக புராட்டஸ்டன்ட் அமைப்பினரும் சேர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். So we see here the Protestants also have joined with the Roman Catholics. அது மாத்திரமல்ல, உபதேசத்திலே மாறுபாடாக போய்கொண்டிருக்கிற அநேக பெந்தகோஸ்த்காரர்களும் அவர்களோடு இணைய போகிறார்கள் என்பது ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்கிறது. It's kept as a secret that the Pentecostals who differ from the biblical doctrines also will join them.
ஆக கடைசியாக இந்த கிறிஸ்தவர்களை வைத்துத்தான் பிசாசானவன் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றப் போகிறான். This kind of Christians, through them only Satan is going to fulfill his task, his ambition. அவருடைய முதல் வருகையிலே அவருடைய ஜனத்தையும் குருக்களை வைத்து அவரை கொலை செய்ததைப் போல கடைசியிலே அவருடைய ஜனத்தையும் குருக்களை வைத்துத்தான் அவரை எதிர்க்க போகிறான். How Satan induced his Christ's own people and the priests to kill him, the same manner when Christ comes again, Satan will induce his own Jesus' own people, Christians, to wage a war against Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையிலே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக அன்றைக்கு இருந்த கொஞ்ச ஜனத்திற்கு யோவான் ஸ்நானகன் 6 மாதத்திலே அவன் நிறைவேற்றி முடிக்கிறான். John the Baptist prepared the people for the coming of the Lord Jesus Christ for about 6 months. ஆனால் அந்த கிறிஸ்துவோ இந்த உலகம் முழுவதற்கும் வரப்போகிறான். அப்படியானால் நிச்சயமாக எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு காலங்கள் ஆகும் என்பது சொல்ல முடியாது. We cannot declare how long it will take when Antichrist comes into this world. ஆனால் அந்த நாளுக்குள்ளாக நிச்சயமாக அவருடைய வருகைக்கான அந்த கிறிஸ்துவனுடைய வருகைக்கான காரியங்கள் ஆயத்தங்கள் எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. Now we can see all around the preparation for the visit or the appearance of Antichrist has begun and things are taking place right now in this world. நகர்மையானவர்களே, Beloved people, எவ்வளவு காலங்கள் தெரியாது. we do not know how long it will take. 2013 16 பெனடிக் ரிசைன் பண்ணுகிற பொழுது ஒபாமா முதன்முறையாக அவன் அனௌன்ஸ் பண்ணதை பார்க்கிறோம். அதாவது அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் சிப்பு பொருத்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். In the year 2013, when Pope Benedict resigned during the presidency of Obama in America, the microchip was fixed in every person in America. அதே ஒபாமா தன்னுடைய காருக்கு கூட த பீஸ்ட் என்று அவன் பெயர் கொடுத்தது உலகமெல்லாம் அறிந்திருக்கிறது. Obama named his car, the one he was traveling, named it as Beast, and the whole world knows it. அப்படியானால் If things are so, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we have to understand the things which are taking place right now in the world. அவருடைய வருகைக்கு ஆயத்தமானது உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. The preparation for the coming of Christ is taking place. The coming of Antichrist is taking place. என்றைக்கு முடியும்? பொறுத்திருந்து பாருங்கள். So we do not know when it is going to come, and when Antichrist is going to appear and declare himself. Let us wait and see.